நம்ம உலகத்தில் சம்பாதிக்கிற விஷயங்கள் இந்த வீடு, பணம், நகை இதெல்லாம் நமக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உலகத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்கள். அதில் உங்களுடைய நற்செயல்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை மரணத்திலிருந்து மறுமை வரை நமக்கு உதவி செய்யுது. ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சுவனத்துல உயர்ந்துகிட்டே போச்சுன்னா அந்த மனிதன் ஒரு ஆச்சரியத்தோட அல்லாட்ட இவ்வளோ பெரிய அந்தஸ்து எனக்கு எப்படி கிடைச்சது? அல்லாஹ் சொல்றான், இந்த அந்தஸ்து உன்னுடைய குழந்தைகள் உனக்கு செய்யக்கூடிய துவானால உனக்கு கிடைச்சது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் இருக்கும்போது 2 கபர்களை பார்க்குறாங்க. முதல் கபர்ல 10 குழந்தையை பெற்றெடுத்த தந்தை ஒரு கபர் அதாபில் இருக்காங்க. இன்னொரு கபர்ல ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தந்தை அவர் ஒரு சொர்க்க பூந்தோட்டத்தில் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 10 குழந்தையை பெற்றெடுத்த தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு சரியான மார்க்க கல்வியும் மார்க்க அறிவையும் கொடுக்காத காரணத்தினால இப்போ அவர் வஃபாத்தாக இருக்கும்போது அவங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியல, இப்போ எங்கள் அத்தா வஃபாத் ஆயிட்டாரு, அவருக்காக நான் துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவங்களுக்கு வராத காரணத்தினால இப்போ அவரு அதாப்பட்டு இருக்காரு. இன்னொரு தந்தை தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு சரியான மார்க்க அறிவையும் மார்க்க கல்வியும் கொடுத்தனால அவர் இப்போ அவருடைய குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு தன்னுடைய அப்பாவுக்கு துவா செய்யணும், தன்னுடைய தந்தைக்கு துவா செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் ஒரு சொர்க்க பூந்தோட்டத்தில் அமைதியா இருக்காரு. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சரியான மார்க்க கல்வியும் மார்க்க அறிவையும் கொடுத்து அவர்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான துவா வழங்கியிருக்கான். நம்ம குழந்தைகள் நம் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரப்பே ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகைரா, இது எல்லாரும் ஓதணும்.